புடவையை மட்டும் இங்கே விட்டுவிட்டு போய்விடக்கா. எதற்கு? நான் எப்பொழுதும் உனக்கும் அம்மாவிற்கும் நடுவில் தானே படுத்து உறங்குவேன். ஆமாம், அதற்கென்ன இப்பொழுது? உன் புடவையை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு அம்மா ஒரு பக்கம் இருக்க, உன் புடவை வாசனையோடு நீ பக்கத்தில் இருப்பதாகவே நினைத்துக் கொண்டு நான் தூங்கி விடுவேன். அவ்வளவுதானே? நான் உனக்கு வேறு ஒரு புடவையை தருகிறேன். சரி அக்கா. சமத்த பெண். அக்கா, நீ ஏனக்கா இப்பொழுதெல்லாம் இங்கு இருக்கவே மாட்டேன் என்கிறாய்? நன்றாக இருக்கிறதடி கமலை. கல்யாணம் ஆன பிறகும் உன் அக்கா இங்கேயே இருக்க முடியுமா என்ன? இந்தா பூமி. என்னம்மா இது? சாப்பிடுவதற்கு. இப்போதுதானே நெய் முறுக்கு, சீடை, தேன்குழல், ஓமப்பொடி, அவல் உருண்டை என்று ஏகமாய் பட்சணங்கள் கொடுத்தீர்கள். போதாததற்கு இது வேறா? அசடே, அது உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர்த்து. இது உனக்கு மட்டும். மாங்காய் ஊறுகாய். ஆஹா, கொண்டா கொண்டா. இங்கே பாரடி பூமி, பிடித்திருக்கிறது என்று ஒரே நாளில் வழித்து விழுங்கிவிடப் போகிறாய். உடம்பிற்காகாது. அகத்துக்கு போனதும் எடுத்து தனியாக வை. போங்களம்மா. பூமி அக்காவை இங்கே இருக்க சொல்லிவிடுவீர்கள் என்று பார்த்தால் இதையெல்லாம் கட்டி கொடுத்து நீங்களே போ போ என்று அனுப்பி வைத்து விடுவீர்கள் போல் இருக்கிறதே. சரியாய் போயிற்று போ. அனுப்பாமல் கல்யாணமான பெண்ணை இங்கேயே வைத்துக் கொள்வார்களா என்ன? அவள் புருஷமங்கலத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள். அகத்துக்காரரோடு அங்கேதான் அவள் குடித்தனம் நடத்த வேண்டும். அவள் என்ன, நீயே இன்னும் 5-6 வருடங்களில் புருஷமங்கலமோ இன்னொரு மங்கலமோ அங்கே அகத்துக்காரருடன் போகத்தானே வேண்டும். நான் போக மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் அப்பாவையும் முன்னையும் விட்டு எங்கும் போக மாட்டேன். அம்மா, வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம். இவளுக்கு ஸ்ரீபெரும்புதூரிலேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துவிடு. ஒன்று விட்டு ஒரு நாள் பிறந்தகத்திற்கு வந்து போகட்டும். சரி, இந்தா. என்ன பூமி, மறுபடி எப்போது வருவதாக உத்தேசம்? என்னை கேட்டால் உங்கள் மாப்பிள்ளையை கேளுங்கள். என்ன மாப்பிள்ளை? அதற்கென்ன, வந்தால் போயிற்று. அடுத்த மாதம் பெருமாள் கருட சேவைக்கு வந்துவிடு பூமி. 2-3 நாட்கள் இருந்து விட்டு போகலாம். அப்பா, பூமி அக்காவை போக வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவள் இங்கேயே இருக்கட்டும். அது முடியாது கமலை. ஏனப்பா? எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். கல்யாணமானால் புக்ககத்திற்கு போய்தான் ஆக வேண்டும் என்றால் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்கிறாள். அப்படியா கமலை? நீ கல்யாணமே பண்ணிக்கொள்ள போவதில்லையா? ஆமாம். இப்பொழுது அப்படித்தான் சொல்வாய். கல்யாணமாகி விட்டதும் பிறகு பிறந்தகத்தை விட புக்ககம் தான் பெரிது என்று சொல்வாய் பார். பரவாயில்லையே, மாப்பிள்ளை விஷயங்களை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார். அதைத்தான் பூமி சொல்கிறாள். கமலைக்கு ஸ்ரீபெரும்புதூரிலேயே ஒரு மாப்பிள்ளை பார்த்து விடலாம் என்று. ஆமாம் அப்பா, அப்படியே செய்து விடுங்கள். நான் இந்த ஊரிலேயே தான் இருப்பேன். அதற்கென்ன, நம் அக்ரகாரத்திலேயே நாளைக்கே உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து விட்டால் போயிற்று. அப்பாடா, நிம்மதி. நான் சென்று விளையாடி வருகிறேன். என்ன சுவாமி இது? அவள்தான் ஏதோ சொல்கிறாள் என்றால் நீங்களும் அவளோடு சேர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். கமலையோடு இப்போதுதான் விளையாட முடியும். பெரியவளானால் இப்படியெல்லாம் பேசுவாள் அவள்? உங்கள் செல்ல பெண்ணாயிற்றே, விட்டு கொடுத்து விடுவீர்களா? சுவாமி, புறப்படலாமா? நீ தயார் என்றால் நாம் புறப்பட வேண்டியதுதான். சரி அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். சரி பூமி. என்ன பூமி, புக்ககத்திற்கு புறப்பட தயாராகி விட்டது போல் தெரிகிறதே. ஆமாம் கோவிந்தா, ராமானுஜர் அண்ணாதான் வரமாட்டார். நீயாவது 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது புருஷமங்கலத்திற்கு வந்துவிட்டு போகலாம் அல்லவா? வேலை இருந்தால் தான் வர வேண்டும் என்றும் ஒன்றுமில்லை. அப்படி இல்லை பூமி, எனக்கு அண்ணாவோடு நேரம் சரியாக போய்விடுகிறது. பார்க்கலாம், முடிந்தால் வருகிறேன். மாப்பிள்ளை, எனக்காக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். தினமும் பாகவதத்தை படித்து பூமிக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவள் சத் விஷயங்களை நிறைய கேட்க வேண்டும். கண்ணுக்கு இனிமையானவைகளை நிறைய பார்க்க வேண்டும். நிச்சயம் பாகவதத்தை தினமும் படித்து பூமி தேவிக்கு அர்த்தம் சொல்கிறேன். ராமானுஜா, கோவிந்தா, நீங்கள் இருவருமாக போய் இவர்களை வண்டி ஏற்றி விடுங்கள். மழை வேறு விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. அலங்காமல் குலுங்காமல் இருக்கும்படியான ஒரு வண்டியை பாருங்கள். குதிரை வண்டியை விட மாட்டு வண்டி உச்சிதம். சரியம்மா. அப்பா, அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். சரி.
மாப்பிள்ளை நம் பூமி தேவியை நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறார் இல்லையா? தங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஆமாம், நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறார். மிகவும் சிரேஷ்டமான குடும்பம். புருஷமங்கலத்திற்கு சென்று நன்றாக விசாரித்துதானே பெண்ணை கொடுத்திருக்கிறோம். சரி, அதை விட நீ இன்னொன்றை கவனித்தாயா? என்ன? ராமானுஜனுக்கு பூமியின் மீது எவ்வளவு அக்கறை, தங்கையின் நலனில் எவ்வளவு ஸ்ரத்தை எடுத்துக் கொள்கிறான் பார்த்தாயா? ஆமாம். ஆனால் நீதான் என்னவோ அவனுக்கு லௌகீக விஷயங்களில் நாட்டமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஒன்றை புரிந்து கொள் காந்திமதி, அவனுக்கு அவன் தங்கை மீது இருப்பது பாசம், உனக்கு உன் பெண்ணின் மீது இருப்பது பற்று. பாசத்தை தொலைத்துவிடு என்று யாரும் சொல்லவில்லை, பற்றை அறுத்துவிடு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறான் உன் புத்திரன் ராமானுஜன். சரி, கோயில் சம்பந்தமாக ஊர் தலைவரை சந்திக்க வேண்டியிருக்கிறது, போய்விட்டு வந்து விடுகிறேன். சரி சுவாமி. மன்னி, வழக்கம் போல் வந்த வேலை முடிந்து விட்டது. திருமலைக்கு கிளம்பலாம் என்று அண்ணாவை இப்போதிலிருந்து துளைக்க ஆரம்பித்து விடாதீர்கள். அப்படி துளைத்தாலும் திருமலைக்கு இப்போது நான் போவதாக இல்லை. அப்படி சொல்லுங்கள் அண்ணா. வளர்ந்த பிள்ளைக்கு தாய்மாவனாக இருப்பது என்பது எவ்வளவு கடினம் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். என்ன சொல்ல வருகிறீர்கள் சுவாமி? கல்யாணத்தில் மாலை மாற்ற தாய்மாமன் தோளில்தானே மாப்பிள்ளை சவாரி செய்ய வேண்டும். ராமானுஜனை தூக்கி தோள் இரண்டும் வலி கண்டு விட்டன. இத்தனைக்கும் பெருமாளின் தீர்த்த கைங்கரியத்திற்கு நிறைகுடத்தை தினமும் சுமந்து வந்த தோள்கள்தான். இருந்தாலும் இதற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. 2-3 நாட்கள் ஓய்வெடுத்த பிறகுதான் திருமலைக்கே நான் புறப்பட போகிறேன். அண்ணா, இத்தோடு கடமை தீர்ந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். அடுத்து கோவிந்தன் இருக்கிறான், அவனுக்கும் நீங்கள்தான் தாய் மாமன். ஓ ஆமாம் ஆமாம், இது எனக்கு மிகவும் கனமான பொறுப்பாயிற்றே. எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. தீர்த்த கைங்கரியத்திற்கு குடத்தில் ஜலம் கொண்டு வருவதற்கு பதிலாக 2 தவளைகளில் கொண்டு வந்தால் மாலை மாற்ற இன்னொரு மருமானை சுமக்க பயிற்சி எடுத்தார் போல் ஆயிற்று. நீ சொல்வதும் சரிதான். சரி, கோவிந்தன் எங்கே காணோம்? இன்னமும் ராமானுஜன் அண்ணா என்று பின்னாலே சுற்றி கொண்டிருக்க போகிறான். ராமானுஜனும் அகத்துக்காரி என்று ஒருத்தி வந்துவிட்டதே மனதில் கொள்ளாமல் பாசுர வகுப்பு, கோயில் கைங்கரியம் என்று அலைந்து கொண்டிருக்க போகிறான். இருவருக்கும் சொல்லி வையுங்கள். கோவிந்தனை அவன் அப்பாவை தேடி கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வரும்படி சொல்லி இருக்கிறேன். முகூர்த்தம் வரையில் கண்ணில் பட்டுக் கொண்டிருந்தார். முகூர்த்தம் முடிந்த பிறகு எங்கே போனார் என்று தெரியவில்லை. எதற்கு இப்போது அவசரமாக தேடுகிறாய்? வந்து விடுவார், இங்குதான் எங்கேயாவது இருப்பார். ராமானுஜன் மாலையும் கழுத்துமாக சின்ன மாமனாரையும் சின்ன மாமியாரையும் சேவிக்க வேண்டும் என்று அகத்துக்காரியையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தான். இவர் இங்கே எங்கேயாவது இருந்தால்தானே? சரி சித்தி, நான் சற்று கழித்து வருகிறேன் என்று ராமானுஜன் போய்விட்டான். அதுதான் கோவிந்தனை தேட அனுப்பியிருக்கிறேன். இப்போதே சொல்லிவிடு பெரிய பிராட்டி. ராமானுஜன் மஞ்சள் வேஷ்டி உத்திரியத்தோடும் அவன் அகமுடையாள் கூரை புடவையோடும் பெருமாளை சேவிக்க திருமலைக்கு வரப்போகிறார்கள். மாப்பிள்ளை, காந்திமதி, கமலை என்று எல்லோரும் கூட வரப்போகிறார்கள். அப்போது நீயும் மாப்பிள்ளையும் கோவிந்தனையும் அழைத்துக் கொண்டு திருமலைக்கு வந்துவிட வேண்டும். எதுவும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, தெரிகிறதா? எங்கே போய்விட்டீர்கள்? ராமானுஜன் தம்பதி சகிதமாக வந்தான், பிறகு வருவதாக போய்விட்டான். கோவிந்தா, எங்கேதான் இருந்தார் இவர்? வேறு எங்கே? பந்தியில்தான். அதுதானே பார்த்தேன். வயிற்றில் பெருச்சாளி குடையுமே. விடு பெரிய பிராட்டி, பாவம் பசித்திருக்கும். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைச்சல் தான். என்ன, முதல் பந்தியில் இடம் கிடைக்கவில்லையா? அதெல்லாம் துண்டு போட்டு இடத்தை பிடித்து விட்டேன். இந்த திருக்கண் அமுதுதான் என்னை படுத்தி எடுத்து விட்டது. ஏன்? நன்றாகத்தானே இருந்தது. அதுதான் பிரச்சனையே. நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் திருக்கண் அமுது பரிமாறு என்றேன். பந்தி பரிமாறுபவன் இதோ கொண்டு வருகிறேன் என்று போனவன்தான் வரவே இல்லை. எவ்வளவு நேரம்தான் காய்ந்து போன கையோடு இலை முன்பு உட்கார்ந்திருப்பது? எல்லோரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தாயிற்று. நான் மட்டும் தனியே உட்கார்ந்து இருப்பது
எனக்கே சற்று அவமானமாக தான் பட்டது. எழுந்து விட்டேன். அடடா, கடைசியில் திருக்கண்ணமுதை தியாகம் செய்து விட்டீர்களா? திருக்கண்ணாமுதை தியாகம் செய்வதா? அதெல்லாம் என் அகராதியிலே கிடையாது. அடுத்த பந்தியிலே உட்கார்ந்து விட்டேனே. அந்த பந்திக்கு திருக்கண்ணாமுது பரிமாறித்தானே ஆக வேண்டும். அடுத்த பந்தியிலும் உட்கார்ந்து விட போகிறாரே என்ற பயம். அதுதான் இருந்து கையோடு கூட்டிக் கொண்டு வந்து விட்டேன். நல்ல வேலை செய்தாய் கோவிந்தா. சுவாமி, சற்று எங்கும் போகாமல் இங்கேயே இருங்கள். ராமானுஜன் அகமுடையாளோடு சேவைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறான். சின்ன மாமனாராய் லட்சணமாய் அவனுக்கு ஆசிர்வாதம் செய்யுங்கள். எல்லோரும் இங்குதான் இருக்கிறீர்களா? எல்லோரும் அமுது செய்தாயிற்றா? நாங்கள் எல்லாம் அமுது செய்தாயிற்று. நீயும் மாப்பிள்ளையும் அமுது செய்தாயிற்றா? ஆயிற்று. கோவிந்தா, ஒரு முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்ல வேண்டும் என்று எண்ணி இருந்தேனோ அதேதான் உன் திருமலை மாமா சொன்னார். என்ன மாமா சொன்னீர்கள்? ராமானுஜன் இப்போது பிரம்மச்சாரி இல்லை, கிரகஸ்தன். புது மனைவியோடு உறவினர் அகங்களுக்கு விருந்துக்கு போவது, கடைக்கண்ணி என்று அவளை கூட்டிக் கொண்டு போவதென்று அகத்துக்காரியோடு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும். அதனால் நீ அவன் பின்னாலேயே அண்ணா அண்ணா என்று சுற்றி கொண்டிருக்காதே. பேசாமல் மதுரமங்கலம் வந்து சேர். சரிதான். அங்கே வந்து விட்டால் என் படிப்பெண்ணாவது? ஒன்றும் ஆகாது கோவிந்தா. ராமானுஜனே எல்லாவற்றிற்கும் சில நாட்கள் விடுமுறை விடப் போகிறான். ஆமாம் ஆமாம், அது தவிர்க்க முடியாத ஒன்றாயிற்றே. நானும் அப்படித்தான். கல்யாணமான புதிதில் என் எல்லா நடவடிக்கைகளையும் பல நாட்கள் நிறுத்திவிட்டேன். பூமி தேவி பூமி தேவி என்று இவள் பின்னால் தானே சுற்றி கொண்டிருந்தேன். இருக்கிறேன். நிச்சயமாக ராமானுஜர் அண்ணா அப்படி இருக்க மாட்டார். அவர் விதிவிலக்கு. விதியும் இல்லை, விலக்கும் இல்லை. ராமானுஜனை கொஞ்ச நாள் தனியே விடு. எங்களுடனே மதுரமங்கலத்திற்கு நீயும் வந்து விடு. அதெல்லாம் முடியாது. எனக்கு என்ன இங்கீதம் தெரியாதா? நான் பார்த்து நடந்து கொள்வேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லியாயிற்று. பிறகு உன் விருப்பம். இருக்கட்டும் மாமா. அவனே சில நாட்களில் நிலைமையை புரிந்து கொண்டு வந்துவிடப் போகிறான். பூமி, சுற்றிலும் இவ்வளவு உறவினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு உன்னால் வர முடியாது, எனக்கு தெரியும். நீ 2-3 நாட்கள் இங்கேயே இருந்து விட்டு வா. பிறகு வந்தால் போதும். உன் உடம்பை கவனித்துக்கொள். பத்திரமாக இரு பூமி. எனக்கு வேலை இருக்கிறது. நான் சாயங்காலம் அகத்திற்கு திரும்புகிறேன். சரி சரியா? சுவாமி. நாம் எல்லோரும் கூட கிளம்பலாம். எங்கே? அவரவர் அகத்திற்கா? இல்லை மாப்பிள்ளை, சம்பந்தி அகத்திற்கு சென்று தம்பதிகளுக்கு பாலும் பழமும் கொடுக்க வேண்டாமா? தாய் மாமனாக நான் நிச்சயம் அகத்துக்காரியுடன் போயாக வேண்டும். நீங்கள் யார் யார் வருகிறீர்களோ வாருங்கள். சீக்கிரமாகட்டும். இருங்கள் அப்பா. கோவிந்தா, 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 என்ன இது? ஒரே நேரத்தில் 2 பேரும் கூப்பிட்டால் நான் எங்கே செல்வது? கோவிந்தா. முதலில் பெரியம்மா தான். இதோ வருகிறேன் பெரியம்மா. ஏன் அந்த உத்திரியத்தை கொடுத்து விட்டு போ. இந்தாருங்கள். பெரிய பிராட்டி, சொல்லுங்கள் சுவாமி. எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டாயா? எடுத்து வைத்து விட்டேனே. அப்படி என்றால் இது என்ன? திருமண் பெட்டி விட்டு விட்டாய், பார்த்தாயா? இதற்குத்தான் அகத்தில் என்னை போல் பொறுப்பான ஒருவன் இருக்க வேண்டும் என்பது. மூளை முடுக்கெல்லாம் தேடி எப்படி கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டேன், பார்த்தாயா? இந்தா பிடி, ஊருக்கு கொண்டு போவோம். இதை ஊருக்கு கொண்டு போனால் திருட்டு பட்டம் தான் கட்டுவார்கள். திருட்டு பட்டமா? ஏன்? இது உங்களுடையது அல்ல, அத்திம்பேருடையது. ஓ, சோமயாஜிகளுடையதா? அதுதானே பார்த்தேன். என்னடா இவ்வளவு சுத்தமாக இருக்கிறதே என்று. எனக்கு தெரியும் நீ அனைத்தையும் சரியாக செய்வாய் என்று. இருந்தாலும் ஒரு உதவி. ஒரு உதவியும் வேண்டாம், சென்று வையுங்கள். எடுத்து வந்து விட்டேன். மீண்டும் கொண்டு போய் வைக்க வேண்டுமா? நிச்சயம் வைக்க வேண்டும், செல்லுங்கள்.
அதுதானே பார்த்தேன். உன் அகத்திலிருந்து எந்த பொருளை தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய்? பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறது. பெரிய பிராட்டி, இந்தா என்னக்கா இது? புளியோதரை வழிக்கு தேவைப்படும் இல்லையா? இன்னும் பூமி தேவிக்கும் ராமானுஜனுக்கும் தனித்தனியே பொட்டலம் கட்ட வேண்டும். கோவிந்தனிடம் கட்ட சொல்லி விட்டு வந்திருக்கிறேன். அம்மா, அப்பாடா, ஊருக்கு போவதற்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பதற்குள் இடுப்பே ஒடிந்து விடும் போல் இருக்கிறது. என்ன பூமா, மாப்பிள்ளை தயாராகி விட்டாரா? எங்கே? நான் போய் கூடவே நிற்க வேண்டும். நான் இல்லாமல் அவருக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அது சரி. நாளை பிரசவத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பே இங்கு வந்து விடுவாயே, அப்பொழுது என்ன செய்வாராம்? என்னவோ செய்து கொள்ளட்டும். பூமா, புளியோதரை பொட்டலம் கட்டி வைத்திருக்கிறேன், மறக்காமல் வாங்கி கொண்டு போ. சரி அம்மா. பூமி, இதோ இது உனக்கும் மாப்பிள்ளைக்கும், இது அண்ணாவுக்கும் மன்னிக்கும். கோவிந்தா, உள்ளே சென்று உன் அப்பாவை சீக்கிரமாக வர சொல். வளவளவென்று யாருடனாவது பேசிக்கொண்டே இருப்பார். யாரு வளவள? நான் தயாராகத்தான் இருக்கிறேன். என்ன ஏதோ கமகமம் என்று வாசனை வருகிறது. என்னவென்று கண்டுபிடியுங்களேன் பார்க்கலாம் சித்தப்பா. நல்ல ஆளை பார்த்து கேட்டாயே. சந்தையில் காய்கறி வாங்கும் போதே இன்னைக்கு இது செய்துவிடு என்று பட்டியலே போட்டு தந்து விடுவார். காய்கறி நறுக்கும் போதே வெண்டைக்காய் குழம்பா, காராமணி குழம்பா என்று வாசனையை வைத்தே சொல்லிவிடுவார். இதையா கண்டுபிடிக்க முடியாது? போதும் போதும், என் வாசனை திறனின் மீது கண் வைக்காதே. இது புளியோதரையின் வாசனை, அதுவும் உன் அக்கா இந்த மாப்பிள்ளைக்காக பிரத்யேகமாக தயார் செய்தது. சரியா? உங்கள் வாசனை திறன் எங்கள் யாருக்காவது வருமா? பெரியம்மா வழிக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். வழிக்கா? வாருங்கள் மாப்பிள்ளை. என்ன, ஊருக்கு புறப்பட தயாராகி விட்டீர்கள் போல் இருக்கிறதே. ஆமாம், நீங்களும் தானே ஊருக்கு புறப்பட போகிறீர்கள்? ஆமாம். எங்கே என் மைத்துனர் ராமானுஜரை காணோம்? அவரும் அவரது மாமனாரின் அகத்திற்கு புறப்பட தயாராக இருக்கிறார். இப்படி எல்லோரும் ஒன்றாக கிளம்பிவிட்டால் அகமே வெறிச்சோடி போய்விடுமே பூமா. நீதான் 2 நாள் இருந்து விட்டு போயே. இல்லை அம்மா, எங்கள் அகத்தில் மாமனாரும் மாமியாரும் தனியாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். என்னால் முடியாதம்மா. ஆஹா, தஞ்சாவின் முகத்தில் தான் எவ்வளவு பிரசாதம். பிரசாதமா? எவ்வளவு பிரகாசம். மன்னிக்க வேண்டும் அம்மா, வாய் குளறி விட்டது. பிறந்த அகத்திற்கு போவதென்றாலே பெண்களுக்கு தனி கொண்டாட்டம் தான். ராமானுஜா, 2-3 நாட்களுக்கு பாசுர வகுப்பு, ஆத்ம விசாரம் இவை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு மாமியாரின் கைப்பக்குவத்தை ருசி பார்த்து கொண்டு அகமுடியாலை சற்று வெளியே அழைத்து கொண்டு போ. என்ன? பாசுர வகுப்பிற்கும் மயூரவண்ணன் சுவாமி பாடசாலைக்கும் போகாமல் இருக்கப் போகிறோமே என்று நினைக்கும் போதே சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. அது குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது ராமானுஜா. எப்போது கிரகஸ்தாசிரமத்திற்குள் நுழைந்தாயோ அப்போதே சற்று பௌதீக உலகத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. நம்மை சார்ந்து இருப்பவர்களை, முக்கியமாய் சக தர்மிணியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது ஒரு கணவனின் கடமையும் கூட. சரியப்பா, நிச்சயம் கவனத்தில் கொள்கிறேன். ஆனாலும் கோவிந்தனும் சித்தியோடு மதுரமங்கலத்திற்கு சென்று விடுவதால் தான் சற்று கவலையாக இருக்கிறது. அவன் இங்கே இருந்தாலாவது குறைந்தபட்சம் பாசுர வகுப்பை பற்றியாவது கவலைப்படாமல் இருக்கலாம். நானும் அதைத்தான் அண்ணா சொன்னேன். அம்மாதான் விடமாட்டேன் என்கிறார்கள். போய்விட்டு வரட்டும் ராமானுஜா. பெரிய பிராட்டியும் தன் பிள்ளையை ஓரிரு நாட்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டாளா? பூமா, மாப்பிள்ளை, நீங்கள் இருவரும் தயார்தானே? வாருங்கள், போகும் வழியில் உங்கள் இருவரையும் உங்கள் அகத்தில் விட்டுவிட்டு செல்கிறோம். வேண்டாம் ராமானுஜா, நீ எதற்கு போக வேண்டும்? வேண்டாம். நீ புது பெண்டாட்டியோடு மகிழ்ச்சியாக மாமனார் அகத்திற்கு போ. அதை விட்டுவிட்டு பூமி தேவியை கொண்டு விட்டு போகிறானாம். தஞ்சா எப்பொழுது தான் பிறந்த அகத்திற்கு போவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாள். பூமி தேவியை நாங்கள் கொண்டு போய் விட்டுவிட்டு போகிறோம். அது கூட தேவையில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நாங்கள் என்ன
ராமானுஜனைப் போல புதுமண தம்பதிகளா? நாங்கள் போய்க்கொள்கிறோம். இல்லை மாப்பிள்ளை, இந்த அகத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்போதும் புதுமண தம்பதிகள்தான். அதுவும் இல்லாமல் பூமி தேவி வேறு நிறை மாசத்தில் இருக்கிறாள். நீங்களே போய்க்கொள்ளுங்கள் என்று உங்களை அனுப்புவது மரியாதை இல்லை. சரியாக பார்த்தால் நானோ காந்திமதியோதான் உங்களை உங்கள் அகத்தில் கொண்டு போய் விட வேண்டும். ஆமாம், ஆனால் சித்தியும் சித்தப்பாவும் கொண்டு போய் விடுவதில் குற்றமில்லை. பெரிய பிராட்டி, நீ அவர்களை கொண்டு போய் விட்டு போ. ராமானுஜா, நீ நேராக உன் மாமனார் அகத்திற்கு செல். சரி அம்மா. கோவிந்தா, மூட்டையை எடுத்துக்கொள். இந்தாருங்கள் மன்னி, இது உங்களுக்கும் அண்ணாவிற்கும். சரி, நாங்கள் புறப்படுகிறோம். சற்று பொறுங்கள். பெரிய பிராட்டி, குங்குமம் எடுத்துக்கொள். எடுத்துக்கொள். நில், நானே வைத்து விடுகிறேன். பார்த்தாயா சித்தி, அம்மா மன்னிக்கு மட்டும் தானே குங்குமத்தை இட்டு விடுகிறாள். ஆசைப்பட்டு அகத்திற்கு அழைத்து வந்த மாற்று பெண்ணாயிற்றே, அதீத அன்பு இல்லாமலா போகும்? சரி, புறப்படலாம். என்ன சுவாமி? காந்திமதி, பெரிய பிராட்டியும் பட்டரும் பரபரப்பாக வருகிறார்களே. வாருங்கள் மாப்பிள்ளை, வாடி. அக்கா, சீக்கிரம் உள்ளே போய் வெல்லம் கொண்டு வா. வெல்லம் இல்லை என்றால் வெறும் கையோடு வந்து விடாதீர்கள். இனிப்பு எது இருந்தாலும் உடனே கொண்டு வந்து விடுங்கள். என்ன விஷயம் பட்டரே? என்னடி இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறீர்கள்? எதற்கு வெல்லம் கொண்டு வர சொல்கிறீர்கள்? பூமி தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதக்கா. இன்னும் நாளே ஆகவில்லையே, அதற்குள் பிறந்து விட்டதா? பெருமாளே, எல்லாம் உன் கருணை. சரி சரி, உள்ளே வாருங்கள். நல்ல வேளை, நீங்கள் சற்று தாமதித்து வந்திருந்தால் அத்திம்பேர் வள்ளிபுரம் யாகத்துக்கு கிளம்பி போயிருப்பார். நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், கல்யாணம் முடிந்த கையோடு நம்மகத்துக்கு பூமி தேவியை கூட்டிக் கொண்டு வந்து விடலாம் என்று. இப்போது பாருங்கள், புக்ககத்திலேயே அவள் குழந்தை பெறும்படி ஆகிவிட்டது. விடுங்கள், இப்பொழுது ஒன்றும் ஆகிவிடவில்லை. சுகப்பிரசவம் தான், கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுவது அதற்காக இல்லை. தலைப்பிரசவத்துக்கு நம்மகத்துக்கு பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்திருக்க வேண்டுமே, அதுதானே முறை. சம்பந்திகள் நம்மை தவறாக நினைத்துக் கொள்ள மாட்டார்களா? நிச்சயம் நினைத்துக் கொள்வார்கள். அவர்களை எப்படி சமாதானப்படுத்த போகிறோமோ தெரியவில்லை. என்னமா இது திடீர் விஜயம்? பூமி தேவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது கோவிந்தா. நமக்கு எதிரகத்திலே இருக்கும் முகுந்தன் தான் தகவல் சொன்னார். அதுதான் உடனடியாக புறப்பட்டு இங்கு வந்து விட்டோம். நேராக அவர்கள் அகத்திற்கு தான் போகிறோம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? முதலில் அதை சொல்லுங்கள். ஆண் குழந்தை கோவிந்தா. கோவிந்தா, சீக்கிரம் கோயிலுக்கு புறப்பட்டு போய் ராமானுஜனையும் தஞ்சாவையும் கூட்டிக் கொண்டு வா. சரி பெரியம்மா. இரு கோவிந்தா, அதற்கு முன்னால் நீ எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும். சொல்லுங்கள் பெரியப்பா. வைகாசி தெருவில் உன் பெயர் கொண்ட என் உதவியாளர் இருக்கிறார் தெரியுமா? கோவிந்த பட்டர் தானே? தெரியும். வள்ளிபுரம் யாகத்துக்கு வருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் இப்போது 3 நாள் தீட்டாயிற்றே. வைதீக காரியம் எதையும் செய்யக்கூடாது. இதை சற்று விவரமாக கோவிந்த பட்டரிடம் சொல்லி தயவு செய்து தங்களையே தலைமை பிரகஸ்பதியாக அங்கு சென்று அதை நடத்தி வைக்குமாறு பெரியப்பா மிகவும் கேட்டுக்கொண்டார் என்றும் கூறு. அதற்கு பிறகு நீ கோயிலுக்கு போய் ராமானுஜனையும் தஞ்சமாம்பாளையும் அழைத்து வந்தால் போதும். மற்றவர்கள் காரியங்கள் முதலில்.
பிறகுதான் நம் காரியம். மூட்டையில் யாகத்துக்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் இருக்கின்றன. அதையும் அவரிடம் கொடுத்துவிட. சரி பெரியப்பா. இப்போது நீங்கள் எல்லோரும் பூமி தேவி யாகத்திற்கு கிளம்புகிறீர்களா? ஆமாம், இதோ புறப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். சுவாமி, நாங்கள் மூவரும் புறப்பட்டு போகிறோம். தாங்கள் இங்கேயே இருந்து ராமானுஜனும் தஞ்சாவும் கோவிந்தனும் வந்தவுடன் எல்லோருமாக அங்கே கிளம்பி வாருங்கள். கோவிந்தா, தஞ்சாவிடம் எனக்கு 2-3 நாட்களுக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்துக்கொண்டு வரச் சொல். எடுத்து வைத்துக் கொள்ள எனக்கு நேரம் இல்லை. கவலைப்படாதீர்கள் பெரியம்மா. நான் அண்ணாவிடமும் மண்ணியிடமும் சொல்கிறேன். பெரியப்பாவும் உங்களுடனே வரட்டுமே. அதுவும் சரிதான். சரி, வாருங்கள், புறப்படலாம். கோவிந்தா, நான் சொன்னது நினைவிருக்கிறது பெரியப்பா. முதலில் கோவிந்த பட்டரை பார்த்து விஷயத்தை சொல்லிவிட்டு பிறகு கோவிலுக்கு போய் ராமானுஜர் அண்ணாவையும் மண்ணியையும் அழைத்துக் கொண்டு வருகிறேன். சரி, வாருங்கள். சுவாமி, திருமலை அண்ணாவுக்கு இந்த நல்ல செய்தியை தெரிவிக்க வேண்டுமே. அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். கீழண்டை வீதியில் இருக்கும் வீரராகவன் குடும்பம் இன்று திருமலைக்கு புறப்படுகிறார்கள். கோவிந்தனை விட்டு அவர்கள் மூலம் உன் அண்ணாவுக்கு தகவல் அனுப்ப ஏற்பாடு செய்துவிட்டேன். அக்கா, குழந்தை யார் சாயலில் இருக்கிறான்? இப்போது எப்படியடி சொல்ல முடியும்? கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் யார் சாயல் என்றெல்லாம் சொல்ல முடியும். எனக்கு இப்போதே என் அப்பாவின் ஜாடை தெரிகிறது. பிள்ளை அம்மாவின் சாயலில் இருந்தால் அதிர்ஷ்டம், பெண் அப்பாவின் சாயலில் இருந்தால் அதிர்ஷ்டம் என்பார்கள். நீங்கள் அச்சாக என் மாமியார் சாயல்தான். அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது. ஆமாம், என்ன பெரிய அதிர்ஷ்டம். கல்யாணமான புதிதில் வாங்கிய வருமானம் தான் இப்பொழுதும் வருகிறது. வருமானம் மட்டும்தானா கணக்கு? அருமையான அகமுடையாலும் அமைந்திருக்கிறாளே, அது அதிர்ஷ்டம் இல்லையா? அதுவும் உங்களுக்கு பிடித்த மாதிரி வாய்க்கு ருசியாய் வகை வகையாய் தளிகை செய்து போடுகிறாளே, அது அதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டம் இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும் சித்தப்பா. இவனுக்கு நல்ல பெயராக ஒன்று சொல்லுங்களேன். இவர்தானே? நன்றாக சொல்லுவாரே. சிறியதாய் வேண்டுமென்றால் சீடை என்று வைத்துக்கொள், பெரியதாக வேண்டுமென்றால் பொருள் விளங்கா உருண்டை என்று வைத்துக்கொள் என்பார். சரிடி, போதும் நீ அவரை எகத்தாளம் செய்தது. மாப்பிள்ளை, கோபித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தான் அவளை அடக்கி வைக்க வேண்டும். யார்? நானா? இவளை அடக்குவதா? நன்றாக சொன்னீர்கள். ஒரு காண்டாமிருகத்தை அடக்க சொல்லுங்கள், அடக்குகிறேன். ஒரு மதம் பிடித்த யானையை அடக்க சொல்லுங்கள், அடக்குகிறேன். இதையெல்லாம் அடக்க முடியாது. சரி, வேடிக்கை போதும். உண்மையிலேயே யாராவது என் குழந்தைக்கு ஒரு நல்ல பெயரை சொல்லுங்கள். ஏன் மாப்பிள்ளை, நீங்கள் இதுவரை யோசிக்கவில்லையா? யோசித்து வைத்திருப்பீர்களே, அதை சொல்லுங்களேன். என் தாத்தா பெயர் பாஷ்யம். அதை ஒரு பெயராக வைத்து விடலாம். கூப்பிடுவதற்கு வேறொரு பெயர் வேண்டுமே. ஏன், இந்த பெயரையே கூப்பிடவும் வைத்துக் கொள்ளலாமே. கூப்பிடுவதற்கு என்று ஒரு தனி பெயர் வேண்டுமா என்ன? பிறகு வேண்டாமா? என் அம்மா குழந்தையை பாஷ்யம் என்று மாமனார் பெயர் சொல்லிய அழைப்பார்கள். வாடா என் தங்கமே. என்ன என்ன பார்க்கிறாய்? சுவாமி, பேரனை பார்த்தீர்களா? எப்படி இருக்கிறான்? டேய், தாத்தா எங்கே? தாத்தாவை பார். அத்திம்பேர், நீங்கள் தாத்தா ஆகிவிட்டீர்கள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. யாராவது நம்புவார்களா இதை?
அதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது பெரிய பிராட்டி. அப்படியா? என்ன அது? எங்கே எல்லோரும் நம்மை பாட்டி என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயந்துதான் காந்திமதி தாத்தாவை பார் என்று என்னை முதலில் தாத்தா ஆக்கிவிட்டாள். இனி அவளை பாட்டி என்று கூப்பிட்டால் அவளுக்கு சங்கோஜமாக இருக்காது. இதில் என்ன சங்கோஜம் இருக்கிறது? என்னை பாட்டி என்று சொல்வதில் எனக்கு சந்தோஷம்தான். கமலைக்கும் கல்யாணம் செய்து முடித்துவிட்டால் பேர குழந்தைகள் சூழ என் காலத்தை நான் கழித்து விடுவேன். என்ன இவ்வளவு நேரமாகிறது? இன்னும் கோவிந்தனும் வரவில்லை, ராமானுஜனும் தஞ்சாவும் வரவில்லை. கோவிந்தன் போய் கோவிலில் அவர்களை பார்த்து சொன்னானோ என்னவோ. எல்லாம் சொல்லியிருப்பான். முதலில் நான் அவனை கோவிந்த பட்டரைத்தானே பார்க்க சொல்லியிருந்தேன். பிறகுதான் அவன் கோயிலுக்கு போயிருப்பான். ராமானுஜனும் தஞ்சாவும் அகத்துக்கு போய் உன் துணிமணிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டாமா? அவசரப்படாதே, வருவார்கள். இந்த நேரம் பார்த்து என் அப்பாவும் அம்மாவும் திருநின்ற ஊரில் ஒரு சஷ்டியப்த பூர்த்திக்கு போயிருக்கிறார்கள். குழந்தை பிறந்த விஷயத்தை ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். வருகின்ற நேரம்தான். அவர்கள் இல்லாததால் தான் உங்கள் எல்லோருக்கும் குடிக்க ஒரு வாய் மோர் கூட கொடுக்க முடியவில்லை. உங்களை எல்லாம் இங்கேயே அமுது செய்யுங்கள் என்று சொல்லத்தான் ஆவலாக இருக்கிறது. ஆனால் ஒன்றும் கவலை வேண்டாம், நான் எதற்கு இருக்கிறேன்? தீர்த்தமாடிவிட்டு ஒரே நாளிகையில் எல்லோருக்கும் தளிகை செய்து விடுகிறேன். சித்தி, மோர்குழம்பு செய்து விடுகிறீர்களா? சித்தி மாதிரி யாருக்கும் மோர்குழம்பு செய்ய வராது. நன்றாக இருக்கிறதடி உன் மோர்குழம்பு பைத்தியம். நீ இப்போது அதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது. பச்சை உடம்புக்காரி, இன்றிலிருந்தே பத்தியம் போட வேண்டும். அம்மா, பேசக்கூடாது. நீ எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டு விடுவாய். குழந்தைக்கு உடம்புக்காக வேண்டாமா? அதுதான் சரி, பேசாமல் இரு. என்ன பெரிய பிராட்டி, இன்னும் நீ போகவில்லையா? எங்கே? தலிகை செய்வதற்கு. பாவம், இவர்கள் எல்லோரும் பசியோடு இருப்பார்கள் அல்லவா? பக்கத்து இலைக்கு பாயாசமா? அடடடடா, என்ன கரிசனம், என்ன கரிசனம்! பூமி தேவி, வாருங்கள் அண்ணா, வாருங்கள் மன்னி. நீ எதற்காக எழுந்திருக்கிறாய் பூமி? படுத்துக்கொள். இல்லை அண்ணா, அசௌகரியம் ஒன்றுமில்லை. ராமானுஜா, அகத்திற்கு போய்விட்டுதானே வருகிறீர்கள்? ஆமாம் அப்பா. உட்காருங்கள். அம்மா, 4 நாட்களுக்கு உங்களுக்கு வேண்டிய துணிமணிகளை கொண்டு வந்து விட்டேன். சரி அம்மா, குழந்தையை இப்படி கொடுங்கள். தஞ்சா, பத்திரமாக வாங்கிக் கொள்வாயா? என் தம்பி வேங்கட கிருஷ்ணனை இதே மாதிரி பிறந்த குழந்தையாய் இருக்கும் போதே நான் தூக்கிக் கொண்டிருக்கிறேனே. அம்மா, குழந்தையை கொடு. ஆஹா, அப்போதுதான் மலர்ந்த தாமரையை கையில் எடுக்கும் போது எப்படி மெய் சிலிர்க்குமோ, அதே போன்று இந்த அற்புதனை கையில் வாங்கும் போது என் மேனி சிலிர்க்கிறது. அண்ணா, நீங்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பெயர் வைப்பது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஓ, என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் இந்த புனிதனுக்கு? இன்னும் வைக்கவில்லை. பெயர் வைக்கும் உரிமை முழுக்க முழுக்க தாய்மாமனான உங்களுக்கே சொந்தம். ஆமாம், உனக்கும் பூமாவுக்கும் கமலைக்கும் பெயர் சுட்டியது உன் மாமாதான். நீயே ஒரு அழகான பெயர் சுட்டு ராமானுஜா. பால்மணம் மாறா குழந்தை என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவன் மீது பாகவத மனமல்லவா வீசுகிறது? அந்த ராமனின் தேஜஸ் இவன் முகத்தில் குடிகொண்டிருக்கிறது. அதனால் அடியேனுக்கு தெரிந்து
இவனுக்கு ஒரே ஒரு பெயர்தான் இருக்க முடியும். என்ன அண்ணா அது? தாசரதி. தாசரதி. அப்பா, பூமி அக்காவும் அத்திம்பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? தஞ்சா, நீ சென்று காந்திமதியை ஆரத்தி கரைத்து எடுத்துக்கொண்டு வரச் சொல். சரி மாமா. வாருங்கள் சுவாமி. பூமா, குழந்தையை கொடு. உள்ளே வாருங்கள். அம்மா, தாசரதியை கொடு. தாசரதி. என்ன தாசரதி, என்ன சிரிக்கிறாய்? உன் பெயர்தான் தாசரதி என்று உனக்கு தெரிந்து விட்டதா? பூமா, மாமாவின் கையில் போனவுடன் உன் பிள்ளை எப்படி சிரிக்கிறான் பார். சிரிக்காமல் என்ன செய்வான்? வயிற்றில் இருக்கும் போதே மாமாவிடமிருந்து பாகவதம் கேட்டிருக்கிறானே. அப்போதே அவனுக்கு மாமாவை தெரியும். ராமானுஜா, தாசரதியை கொடு. பூமாவை அப்படியே உறுத்தி வைத்திருக்கிறான் தாசரதி. அப்படியா சொல்கிறாய்? மாப்பிள்ளையின் ஜாடை மாதிரிதான் எனக்கு தெரிகிறது. மாமி, குழந்தையை கொடுங்கள். யார் மாதிரி இருக்கிறான் என்று நான் சொல்கிறேன். போடி பெரிய மனுஷி, நீ குழந்தையெல்லாம் தூக்க கூடாது. கமலை, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இப்போது சித்தியாகி விட்டாய். நானா? இல்லையே, அப்படியே தானே இருக்கிறேன். ஏய், அது இல்லையடி. நீ தாசரதிக்கு சித்தியாகி விட்டாய் என்று சொல்கிறார் திருமலை மாமா. இவனுக்கு நான் சித்தியா? ஆமாம். நான் ஒன்றும் சித்தி இல்லை. பிறகு பாட்டியா? இல்லை, சித்தி என்றால் பெரியவளாக இருக்க வேண்டாமா? பெரிய பிராட்டி சித்தி எப்படி பெரியவளாக இருக்கிறாள்? அப்படி இருந்தால்தான் சித்தி. நான் இவனுக்கு அக்கா, இவன் எனக்கு தம்பி. மன்னி, அண்ணாவுக்கு அவரைக்காய் பிடிக்காதே. அவருக்கு வேண்டுமானால் கத்திரிக்காய் கரியமுது செய்து விடட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாம் அவரைக்காய் சாப்பிடுவார். இல்லை மன்னி, சின்ன வயதில் அண்ணாவுக்கு அவரைக்காயே பிடிக்காது. நீங்கள் இப்போது அதையும் சாப்பிடும்படி பழகிவிட்டீர்கள் போலிருக்கிறது. இந்த காய் பிடிக்காது, அந்த காய் பிடிக்காது என்று சொல்வதே எனக்கு பிடிக்காது. எல்லா காய்களையும் சாப்பிட்டு பழகி கொண்டால்தானே உடம்புக்கு நல்லது. அந்த விதத்தில் பூமி தேவியும் சரி, ராமானுஜனும் சரி, படுத்தவே மாட்டார்கள். எந்த காயாக இருந்தாலும் சாப்பிடுவார்கள். கமலைதான் ரொம்பவும் படுத்துவாள். காய்கறி என்ன, பருப்பு சாதமே சாப்பிட மாட்டேன் என்கிறாள்.
இல்லை என்றால் ஊட்டிவிடு என்பாள். பூமி தேவியும் மாப்பிள்ளையும் குழந்தையும் இங்கு இருந்ததில் அகமே கலகலவென்று இருந்தது. ஆமாம், இதோ இன்னும் 2 நாட்களில் நீங்களும் அண்ணாவும் ஊருக்கு மூட்டையை கட்டிக்கொண்டு கிளம்பி விடுவீர்கள். அப்போது இன்னும் வெறிச்சென்று ஆகிவிடும். கேட்டாயா காந்திமதி? உன் அண்ணா நாளைக்கே திருமலைக்கு கிளம்புகிறாராம். என்னண்ணா இது? ஆமம்மா, நாளை விடியற்காலையே புறப்படலாம் என்று இருக்கிறோம். இப்போது என்ன அவசரம்? இன்னும் 2-3 நாட்கள் இருந்துவிட்டு போகலாமே. இல்லையம்மா, பூமி தேவியின் மாமனாரும் மாமியாரும் திருமலைக்கு வரப்போகிறார்களாம். அவர்கள் வரும்போது நான் அங்கே இல்லை என்றால் நன்றாக இருக்காதே. அவர்களுக்கு பெருமாள் சேவை செய்து வைக்க வேண்டாமா? பூமா கைக்குழந்தைக்காரி. அவளை தனியே விட்டுவிட்டு இப்போது எதற்கு இவர்கள் மலைக்கு போக வேண்டும்? பூமா குழந்தையையும் வைத்துக்கொண்டு அகத்து காரியங்களையும் பார்க்க அவஸ்தைப்படுவாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை காந்திமதி. நீயாக ஏதாவது கற்பனை செய்து கொள்ளாதே. தாசரதியை மாதிரி ஒரு சமர்த்த குழந்தையை பார்க்கவே முடியாது. தூளியில் விட்டால் தூங்கிக் கொண்டிருக்க போகிறான். ஆனால் உண்மையிலேயே காந்திமதி, குழந்தையின் முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருப்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி ஒரு கலை இல்லாமல் போய்விடுமா என்ன? பூமா பிள்ளையாண்டிருந்த போது ராமானுஜன் அவளை உட்கார்த்தி வைத்துக்கொண்டு எத்தனை பகவத் விஷயங்களை அவளுக்கு சொல்லி இருப்பான். அவ்வளவையும் ஒன்று விடாமல் உள்ளிருந்து கேட்டிருக்கிறானே தாசரதி. ஆமாம், ராமானுஜன் ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் தங்கையை உட்கார்த்தி வைத்துக்கொண்டு இப்படி சத்விஷயங்களை போதிக்கும் போது நானே அக்கதைகளை கேட்டு மெய் மறந்திருக்கிறேன்.